ஆதர வா போலாம். ஏங்க நீங்களே இப்படி அழுதா நம்ம பொண்ணு என்ன பண்ணுவா பாவம்? அழாதீங்க. சிவா, ஆதிரை எங்க வருது? எங்க வீட்டுக்கு தானே வருது. ஆதிரைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஓ வண்டியில 10 நிமிஷத்துல வந்துடலாம். அவ்வளவுதானே? போயிட்டு வாடாமா, நல்ல விதமா இருக்கணும். சரிப்பா, அழாதீங்க. அழாம போயிட்டு வாடாமா. நான் வரேன். வரா கல்யாணம். சரிக்கா. அப்பா அழாதீங்கப்பா.
நில்லு. உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடமே கிடையாது. அந்த ஒண்ணு இல்லாத வீட்டுக்கே ஒரே அடியா போயிடு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்க. வெளியே போடி. ஏங்க, நான் எதுக்குங்க வெளியில போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன தப்பு பண்ணன்னு கேக்குறியே? எப்பா எப்பா எப்பா, நான் பார்த்தாலும் பாத்திருக்க, ஆனா இவ்ளோ ஆணவம் பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச நெஞ்செழுத்தக்காரிய பார்த்ததே இல்லப்பா. ஏன் கண்ணாடியில உங்களை பாக்குற பழக்கமே கிடையாதா? போதும், நிறுத்துறி. எங்க அக்கா சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. நீ பயங்கரமான கல்லஞ்சக்காரி தாண்டி. அதனாலதான் நீ பெத்த பொண்ண உன் கண்ணு முன்னாடியே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறத பார்த்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு துடிச்சு போய் ஓடி வராம அந்த வக்கத்தவனுக்கும் அந்த வாட்டர் கேன் காரிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நிதானமா வந்து நிக்கிற. சும்மா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இவளுக்கு உண்மையிலேயே ஏதாவது ஆயிருந்தா ஒரு பெத்த தாய துடி துடிச்சு நான் ஓடிதான் வந்திருப்பேன். ஆனா இவ கல்யாணத்தை நிறுத்த முடியாம போச்சேங்கிற டென்ஷன்ல ஏதாவது குழப்பத்தை பண்ணணுங்கிற பிளானோட மயக்கம் போட்டு விடுற மாதிரி நடிச்சா. அவ மட்டுமா? அவளை எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற மாதிரி நீங்களும் நடிச்சீங்க. உங்க எல்லாரோட நடிப்பும் தெரிஞ்சதுனாலதான் நான் வரல. அது தப்பா? உன்னை அப்படியே கழுத்து நினைச்சு கொல்லலாம் தோணுது. யார் நடிச்சா? யார் நடிச்சாங்கற? என் பொண்ணு மயக்க வந்த மாதிரி நடிக்கல. நாங்களும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற மாதிரி நடிக்கல. என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டாடி. விஷத்தை குடிச்சிட்டா. நாங்க அவளை ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5 நிமிஷம் லேட்டா கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் அவ இங்க இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டா. இதே இடத்துல வாழ்க்கையில ஒருத்தனுக்கு வரவே கூடாத கொடுமை எனக்கு வந்திருக்குண்டி. என் பொண்ணு என்னை விட்டு ஒரேடியா போயிருப்பா. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? அம்மா, வேல்விழி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த உடனே டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்ப நாங்க அழுக எங்களுக்கு தாம்மா தெரியும். ஆனா நீ பெத்த பொண்ணு எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சந்தோஷமா கல்யாணத்துல கலந்துகிட்டு சிரிச்சு பேசி முறையா எல்லா சடங்கும் பண்ணி முடிச்சிட்டு வரல நீ.